மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் தேர்தல் கள நிலவரம் என்ன என்பது குறித்து கொஹிமாவில் வசிக்கும் தமிழ் பேராசிரியர் வசந்தனுடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்திலும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக கொஹிமா நகரத்தில் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்தாலும் எலெக்ஷன் பிரச்சாரங்கள் அதிக ஒரு சூட்டோட இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக நாகாலாந்து பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்தன் இருக்கிறார். தம்பதி கிரிமியோவும் நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம் சார். சார், நாகாலாந்து மாநிலத்தை பொறுத்தவரையும் தேர்தல் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்குது. இங்கு உள்ள கூட்டணி நிலவரங்கள் என, மக்கள் எதெல்லாம் பொறுத்து வாக்களிப்பார்கள்? மக்கள் இப்போதைக்கு தே வாண்ட் டெவலப்மெண்ட், நல்ல பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். மத்திய அரசோட திட்டங்கள் ரீச் ஆகிறது. இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் இன்கம் உங்களுக்கு கிடையாது. அதனால தே ஆர் மோஸ்ட்லி டிபெண்டன்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால they look for policies. மாநிலத்தில் ஆளக்கூடிய இந்த NDDP பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது போக காங்கிரஸ் போட்டிடுறாங்க, வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாகா மக்கள் முன்னணி அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. மும்முனை போட்டியாக இருக்குது. மக்கள் எதை பொறுத்து யாருக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கீங்க? என்னோட எதிர்பார்ப்பு இந்த நார்த் ஈஸ்ட்ல மட்டும் இல்லாம இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பிஜேபியோடைய இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு. அதுவும் முக்கியமா சொல்ல போகும்போது இப்போ ரூலிங் பார்ட்டியோட அப்பர் ஹேண்ட் இருக்கிறதுனாலையும் அதுக்கு சப்போர்ட்டிவா பிஜேபி இருக்கிறதுனாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல, வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை இப்ப மணிப்பூர் மாநிலங்கள்ல பிஜேபி வந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அமைதி நிலவல மறுபடியும் பிரச்சனை உண்டாயிருக்கு. குறிப்பா மியான்மர் எல்லையோரத்துல ஃபென்ஸ் அமைக்கிறது, எல்லை சுவர் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய எதிர்ப்பு வருது. அப்போ எப்படி நம்ம பாஜகவுக்கு ஆதரவு பெருகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக ஆதரவு இப்போ பாஜக இஸ் லைக் என்ன சொல்றது, அதுக்கு தனியான ஹோல்டிங் கிடையாது. இப்ப ரூலிங் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் அதுக்குடைய ஆதரவு மக்களுக்கு அதிகமா இருக்கிறதுனாலையும் ரூலிங் பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு இதுவரைக்கும் பொலிட்டிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுனால தே ஹேவ் த அட்வான்டேஜ். அதனால பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதர்வைஸ் இஃப் தே வேர் டு பி அலோன், அதாவது செப்பரேட்டா இருந்தா என்டையர் பொலிட்டிக்கல் சினாரியோ வேற. பிரச்சாரங்கள் என்ன மாதிரி நடைபெறும்? தமிழ்நாட்டிலாம் ரேலி மாதிரி நடக்கும், திண்ணை பிரச்சாரம் நடக்கும். இங்க எதை அடிப்படையில பிரச்சாரங்கள் நடக்கும்? எப்படி வாக்காளர்கள் வாக்கு கேட்பாங்க? இங்க கம்யூனிட்டி, அதாவது இப்போ இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி கிளான்ஸ் இந்த குரூப் அப்படின்றதுனால தேர் ஆல் வெரி குட். இப்போ என்ன சொல்றது, ஒரு கிளான் அப்படின்னா இப்போ என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு குரூப், அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 to 600 மக்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போயிட்டு சின்ன அந்த மீட்டிங்ல உட்காந்து இந்த மாதிரி வி ஆர் வித் யூ, வி எக்ஸ்பெக்ட் யூ டு டூ தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நீங்க எங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி அவங்க எல்லாம் ஒத்துமையா ஓட்டு போட போவாங்க. இந்த மாதிரி தான் இங்க. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி சார். Thank you so much for the opportunity. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.